Hi students, welcome to BMI Maths, 10th Standard Maths, 3rd Chapter Algebra, Exercise 3.2 first sum பார்க்க போகிறோம். Find the GCD of the given polynomials. இங்கே 4 subdivisions கொடுத்துருக்குறாங்க. ஒரு subdivision பார்க்கலாம். First sumல first subdivision பார்க்கலாம். GCD of the polynomials சொல்லி first subdivisionல 2 equation கொடுத்துருக்குறாங்க. x power 4 plus 3x cube minus x minus 3 x cube plus x square minus 5x plus 3. இப்போ இதில் GCDனா HCF தான், அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம செகண்ட் சாப்டரில் வந்து சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸில் யூக்ளிட் அல்காரிதம் டிவிஷன் போட்டோம் இல்லைங்களா, ரிப்பீட்டட் டிவிஷன் 0 வர வரைக்கும் போடணும். அது மாதிரி இந்த சம் வந்து GCD போடணும். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து x power 4 plus 3x cube minus x minus 3 and x cube plus x square minus 5x plus 3 கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வந்து ஒன்று f of xன்னு எடுத்துக்கலாம், இன்னொன்று g of xன்னு எடுத்துக்கலாம். இது f of x equal to x power 4 plus 3x cube plus இங்கே 4 3 அப்புறம் மறுபடியும் x square term வரணும், அப்புறம் x அப்புறம் கான்ஸ்டன்ட் வரணும். இங்கே x cubeக்கு அப்புறம் x square term இல்லை, அதனால் நம்ம அதையே 0x squareன்னு எழுதிக்கலாம். minus x minus 3 இதையே g of xன்னு எடுத்துக்கலாம். இது x cube plus x square minus 5x plus 3. இது ஆர்டராக தான் இருக்குது, இதை நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். இப்போ இதில் வந்து காமனாக ஏதாவது எடுக்க முடியுமான்னு ஃபஸ்ட்டு பார்த்துடணும். காமனாக ஏதாவது எடுக்க முடியுமான்னு பார்த்தோம்னா இங்கே 3ன்னு எடுத்தோம்னா இதில் எல்லாம் 3 இல்லை, அதனால் நம்ம வந்து இங்கே 3 வந்து காமனாக எடுக்க முடியாது. எக்ஸ் வெளியே எடுக்கலான்னா இதில் வந்து எக்ஸ் இல்லை, ஸோ எக்ஸையும் நம்ம எடுக்க முடியாது, அதனால் இதையே அப்படியே வச்சுக்கலாம் அந்த ஈக்குவேஷனை. அதே மாதிரி ஜி ஆஃப் எக்ஸ்லேயும் இதில் ஏதாவது காமன் எடுக்கலான்னு பார்க்கலான்னா எக்ஸ் எடுக்கலான்னா இதில் இங்கே எக்ஸ் இல்லை, அப்போ இதில் எடுக்க முடியாது. 3 5 ஏதாவது எடுக்கலான்னா அதுவும் எடுக்க முடியாது, அதனால் இதையும் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ ஜிசிடி கண்டுபிடிக்கிறதுக்கு இது வந்து இந்த பவர் பார்க்கணும். ஃபஸ்ட்டு எக்ஸோட பவர் எது பெருசாக இருக்குதோ அதை தான் இது உள்ளே போட்டு டிவைட் பண்ணணும். அப்போ இங்கே எக்ஸ் பவர் 4 இருக்குது, இங்கே எக்ஸ் பவர் 3 இருக்குது. அப்போ இங்கே எக்ஸ் பவர் 4ங்கிறது தான் பவர் வந்து 4 தான் பெருசாக இருக்குது. அப்போ இதையே லாங் டிவிஷன் மெத்தடில் தான் நம்ம இதை டிவைட் பண்ண போகிறோம். அப்போ இது எக்ஸ் பவர் 4ஆல் இந்த எக்ஸ் பவர் 4 + 3x cube + 0x square minus இது உள்ளே எழுதிக்கணும். இதுதான் வந்து டிவைசர். இந்த எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x + 3ங்கிறது தான் டிவைசர். இப்போ இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம இதால் டிவைட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸ் பவர் 4 எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ் பவர் 4ன்னு எடுத்தோம்னா இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது, இங்கே எக்ஸ் பவர் 4 இருக்குது. இப்போ நம்ம ஒரு எக்ஸால் மல்டிப்ளை பண்ணாலே எக்ஸ் பவர் 4ன்னு வந்துடும். இப்போ இது இப்படி போட தெரியல, டைரெக்டாக இப்படியே போட்டுடலாம். இப்படி போட தெரியலன்னா இந்த எக்ஸ் பவர் 4 இந்த எக்ஸ் கியூபால் டிவைட் பண்ணி பார்க்கணும். அப்போ எக்ஸ் பவர் 4 எக்ஸ் கியூபால் டிவைட் பண்ணோம்னா இங்கே 4ல் 3 போச்சுன்னா 1, அப்போ ஒரு எக்ஸ் மட்டும் இருக்கும். 4 எக்ஸ் இருக்குது, இங்கே 3 எக்ஸ் இருக்குது. அப்போ 3 எக்ஸ் கேன்சல் பண்ணிட்டோம்னா மீதி ஒரு எக்ஸ் இருக்கும். அப்போ அந்த ஒரு எக்ஸை இங்கே போட்டுக்கணும். அப்போ இந்த ஒரு எக்ஸை இங்கே போட்டுட்டு இது ஒன்றொன்னையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் கியூப், அது வந்து எக்ஸ் பவர் 4. நெக்ஸ்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், அது வந்து எக்ஸ் கியூப். அடுத்தது எக்ஸ் இன்ட்டு மைனஸ், இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 5x வந்து 5x ஸ்கொயர். எக்ஸ் இன்ட்டு 5x வந்து 5x ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே 3 இருக்குது. இப்போ 3 இன்ட்டு எக்ஸ் வந்து 3x. இப்போ இந்த எக்ஸால் இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிடணும். ஃபஸ்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் கியூப் வந்து எக்ஸ் பவர் 4, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் வந்து எக்ஸ் கியூப். இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, அதனால் மைனஸ். எக்ஸ் இன்ட்டு 5x வந்து 5x ஸ்கொயர். மறுபடியும் எக்ஸ் இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ், அதனால் ப்ளஸ். இங்கே 3 இன்ட்டு எக்ஸ் 3x. இப்போ இதையே சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணோம்னா சைன் எல்லாம் சேஞ்ச் ஆயிரும். ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆயிரும், மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆயிரும். அப்போ இங்கே இது மைனஸ், இது மைனஸ், இது மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும், இந்த ப்ளஸ் வந்து மைனஸ் ஆயிரும். இங்கே எக்ஸ் பவர் 4 கேன்சல் ஆயிரும். இப்போ இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ 3ல் இங்கே ஒரு எக்ஸ் க்யூப்னா 3ல் 1 போச்சுன்னா 2x க்யூப். இங்கே 0 இருக்குது, இங்கே ப்ளஸ் 5x ஸ்கொயர் இருக்குது, இங்கே 0x ஸ்கொயர். அப்போ இது 5x ஸ்கொயர் அப்படியே வந்துடும். இங்கே ரெண்டுமே சேம் சைன், இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ். அப்போ 3x + x, இங்கே 4x. அவ்வளோதான். அடுத்தது இந்த 3யை கீழே இறக்கிறோம்.
மைனஸ் இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ் இங்கே 3. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து 2x³ இருக்குது, இங்கே x³ இருக்குது. அப்போ நம்ம ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணாலே 2x³ வந்துடும். அப்போ அது தெரியல, அந்த மாதிரி போட தெரியலன்னா இந்த 2x³ டிவைடட் பை x³ போட்டிங்கன்னா இங்கே x³ கேன்சல் ஆகிடும், 2 மட்டும் இருக்கும். அப்போ இது +2, இங்கே ப்ளஸ் இருக்கிறனால +2ன்னு போட்டுட்டு திருப்பி இந்த 2ஆல் இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 2 × x³ வந்து 2x³. அடுத்து 2 × x², 2x². அப்புறம் 2 இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 × 5x 10x. மறுபடியும் இங்கே ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 2 3s are 6. இப்போ இதையும் சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணோம்னா சைன் எல்லாம் சேஞ்ச் ஆகும். சைன் சேஞ்ச் ஆகும், இங்கே ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆயிரும், மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆயிரும். அப்போ இது மைனஸ், இதுவும் மைனஸ், இது ப்ளஸ், இது மைனஸ். இப்போ இதுவும் 2x³ கேன்சல் ஆயிரும். இங்கே மைனஸ் இருக்குது, அதனால் 5ல் 2 போச்சுன்னா 3x². இங்கே 4 இருக்குது, இங்கே 10 இருக்குது, இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ். அப்போ இது 10லேருந்து 4 மைனஸ் பண்ணி 10க்கு முன்னாடி பெரிய சைன், பெரிய நம்பருக்கு முன்னாடி சைன் ப்ளஸ்ஸு. அப்போ ப்ளஸ் 10ல் 4 போச்சுன்னா 6x. இங்கே மைனஸ், ரெண்டும் சேம் சைன் ஆட் பண்ணி அதே சைன். அப்போ 6 + 3 9, மைனஸ் 9 வந்துடுச்சு. இப்போ இது வந்து நாட் ஈக்குவல் டு 0, நம்மளுக்கு 0 வரல. அப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணுறோம், 3x² + 6x -3 -9 வந்து எடுத்துக்கிறோம். இதில் வந்து காமனாக எடுக்க முடியறது, இது எல்லாமே வந்து 3ஆல் டிவைட் ஆகும். இந்த 3, இந்த 6, 9 இது மூணுமே 3ஆல் டிவைட் ஆகும். அப்போ 3யை வந்து காமனாக வெளியே எடுத்துடுறோம். வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே இதில் வந்து இதை 3ஆல் டிவைட் பண்ணோம்னா 3 வெளியே எடுத்துட்டோம்னா மீதி என்ன இருக்கும், இந்த x² மட்டும் இருக்கும். 3ஆல் வெளியே எடுக்கிறதுனா இதை வந்து டிவைட் பண்ணுறதுன்னு தான் அர்த்தம். அப்போ இங்கே 3ஆல் டிவைட் பண்ணால் 3 3 கேன்சல் ஆகிடும், மீதி x² இருக்கும். அதே மாதிரி இங்கேனா 3ஆல் கேன்சல் பண்ணால் 2 இருக்கும், 2 3s are 6, அப்போ 2x. இங்கே மைனஸ், இதை கேன்சல் பண்ணால் 3 × 3 3s are 9, இப்போ -3. இப்போ இது வந்து 0க்கு நாட் ஈக்குவல் டு 0. இந்த x³ + x² -5x + 3யை இந்த x² + 2x - 3ஆல் டிவைட் பண்ணணும். இப்போது x³ + x² -5x + 3 இதை வந்து x² + 2x - 3ஆல் டிவைட் பண்ணணும். இப்போது ஒரு எக்ஸால் மல்டிப்ளை பண்ணோம்னா x × x² வந்து x³. இந்த x³ x²ஆல் டிவைட் பண்ணோம்னா 3x இருக்கும், இங்கே 2x இருக்கும். இப்போ இதில் 2x கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஒரு x மட்டும் இருக்கும். அந்த ஒரு x தான் இங்கே கொஷின்ட்டாக போட்டுக்கிறோம். இப்போ x × x² வந்து x³. அடுத்தது இங்கே ப்ளஸ் 2x × x 2x². இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் x × 3 வந்து 3x. இப்போ இதெல்லாம் மைனஸ் பண்ணோம்னா சைன் சேஞ்ச் ஆகும். இங்கே ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆயிரும், மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆயிரும். அப்போ இங்கே மைனஸ், இது மைனஸ், இதுவும் ப்ளஸ்ஸு. இப்போ x³ கேன்சல் ஆயிரும். இங்கே 2x² ஒரு x² போச்சுன்னா x². பெரிய நம்பருக்கு முன்னாடி மைனஸ் இருக்கனால மைனஸ். இங்கே 5 இருக்குது, இங்கே 3 இருக்குது, 5ல் 3 போச்சுன்னா 2x. பெரிய நம்பருக்கு முன்னாடி மைனஸ் சைன், இப்போ -2x. அடுத்தது இந்த 3யை கீழே அரிக்கலாம். அடுத்து இங்கே x² இருக்குது, இங்கேயும் ஒரு x². அப்போ இங்கே -x², x²ஆல் டிவைட் பண்ணோம்னா x² கேன்சல் ஆகிடும், 1 இருக்கும். இப்போ -1. இங்கே -1 போட்டுக்கணும். இப்போ -1ன்னா -1 × x² -x². இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் x². இப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 1 × 2x 2x. இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 × 3 3. இப்போ சப்ட்ராக்ட் பண்ணுறோம், சைன் எல்லாம் சேஞ்ச் ஆயிரும், இது ப்ளஸ் ஆயிரும், இது ப்ளஸ், இது மைனஸ். இப்போ x² 2x கேன்சல் ஆயிரும், 3 3 கேன்சல் ஆயிரும், 0 வந்துடுச்சு. அப்போ நம்ம இந்த டிவைசரால் இந்த ஈக்குவேஷனை டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 0 வந்துருக்குது. அப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு ஜிசிடி. இப்போ ஜிசிடி ஈக்குவல் டு இந்த x² + 2x - 3. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை.